ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உபயோகம் இல்லா கல்வி யாருக்கு, இதன் தலைப்பு. நிறைய அன்பர்கள் ரொம்ப பிரியமாக விழுந்து படிப்பாங்க. நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், மெரைன் இன்ஜினியர் ஆகணும், பேங்க் வேலைக்கு படிக்கணும் அப்படின்ட்டு, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து படிப்பாங்க. இந்த படிக்கிறவங்க எல்லாருக்குமே படிப்புக்கு தகுந்த உத்தியோகமும் வேலையும் சரியானபடியான முயற்சிகளும் கிடைத்து விடுகிறதா என்றான்னா கிட்டத்தட்ட 50% பேர் கிடைக்கிறதே இல்லை. படித்தது ஒன்று, இடித்தது ஒன்றுங்கிறது மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு படிப்பை முடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு ஒப்புக்கு சப்பானி மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. படிக்கிற படிப்பு 100% யூஸ் ஆகிறதுங்கிறது ஒரு 30% பேருக்கு தான். அப்போ பாக்கி 70% பேருக்கு படிப்புக்கும் அவர்கள் பார்க்கும் வேலைக்கும் அந்த படிப்பினால் அவங்களுக்கு கிடைக்கிற பிரயோஜனக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படி உபயோகம் இல்லாத கல்வியை தொடர்ந்து படிக்கிறவங்க யார்? ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா, கல்விக்காக நிறைய செலவு பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நண்பரோட மகன் ஒருத்தர் எம்எஸ் பண்ணணும் அமெரிக்காவில் போய் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை வீட்டை அடகு வச்சு 60 லட்ச ரூபா லோன் வாங்கி போய் படித்தார். நான் அந்த படிப்புக்கு முன்னாடியே சொன்னேன், தம்பிக்கு இந்த படிப்புனால எந்த யூஸுமே இருக்க போகிறதில்ல. அவருக்கு பாதகாதிபதி தசை நடத்திட்டு இருக்காரு. 10க்கு தகப்பன் சொத்தை விரயம் பண்ணுற அமைப்பு ஜாதகத்துக்கு இருக்குதுன்னு. அவங்க இல்லை அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சி வச்சாங்க. வெளிநாடு போய் எம்எஸ் படித்து முடிக்க போகிறதுக்கு 2 மாதம் இருக்கும்போது சொல்கிறாரு, அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு, எனக்கு ட்ராவல்ஸ் நடத்துகிறதுல ஆசையாக இருக்குது, ஒரு 10 கார் வாங்குறதுக்கு அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, நான் ஊரில் ட்ராவல்ஸ் நடத்துகிறேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த எம்எஸ் படிப்புனால இவருக்கு என்ன பிரயோஜனம்? இவங்க அப்பா கடங்காரனாகி நின்னது தான் மிச்சம். இந்த மாதிரியான உபயோகம் இல்லாத கல்வி பெறும் அமைப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல கல்விக்காக அதிகப்படியான செலவு பண்ணுறதை தவிர்க்கணும். இது ஒரு மாதிரி பாதுகாப்பான அமைப்பு தான். சரி, உபயோகம் இல்லாத கல்வி பெறுற அமைப்பு யாருக்கு வரும்? பொதுவாக அவயோக கிரகங்கள் படிக்கிற வயசில் வந்துச்சுன்னா உங்களுக்கு உபயோகம் இல்லாத கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு ஒரு ஆள் இருப்பார், பாதகாதிபதினு ஒரு ஆள் இருப்பார். நீங்கள் படிக்கிற வயசில், அதாவது ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசுக்குட்பட்ட காலம், உயர்கல்வி பெறுற காலத்தில், +2 வரைக்கும் எல்லோரும் நார்மலாக படிச்சிடறோம். இந்த 15 வயசுக்கு மேலே 30 வயசில் மேலே காலேஜ் அந்த மாதிரியான டிகிரி, 1 டிகிரி 2 டிகிரின்னு படிக்கிற காலத்தில் உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு எதிரி கிரகம் தசை நடத்தினாலோ அல்லது பாதகாதிபதி தசை நடத்தினாலோ உபயோகம் இல்லாத படிப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுலேயும் பெரிய அளவில் அதுக்காக செலவு பண்ணுறீங்கிறதும் அர்த்தம். இப்போது ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு புதன் திசை நடந்துகிட்டு இருக்கும்போதோ, ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு குரு திசை நடந்துகிட்டு இருக்கும்போதோ, ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு குருமகா திசையோ செவ்வாமகா திசையோ உயர்கல்வி படிக்கிற காலத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு கடக லக்ன ஜாதகத்திற்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு குரு திசையோ செவ்வாய் திசையோ நடப்பில் இருக்கும்போது, ஒரு துலா லக்ன ஜாதகர்களுக்கு குருமகா திசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு புதன் மகா திசை நடந்துகிட்டு இருக்கும்போதும் அல்லது சனி மகா திசை நடந்துகிட்டு இருக்கும்போதும், ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிர மகா திசை நடப்புக்கு வந்திருக்கும்போது அல்லது புதன் திசை நடப்புக்கு வந்திருக்கும்போது கல்வி கற்கிற வயது இருக்கணும். மகர லக்ன ஜாதகத்திற்கு சூரிய சந்திரர்கள் திசை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, கும்ப லக்ன ஜாதகத்திற்கு அதே சூரிய சந்திரர்கள் திசை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, மீன லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் திசை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பாதகமான திசைகள் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். புதனும் பாதகாதிபதி அப்படிங்கிறது மாதிரி. அப்போ இந்த பாதகமானவர்கள் படிக்கிற வயசில் திசை நடத்த போகிறாங்களா? நீங்கள் படிப்பை யூஸ் இல்லாத படிப்பை எடுக்கிறது. இதை பற்றி கூட நம்ம சொல்லலாம், ஆகாத கிரகம் திசை நடத்தினா போகாத ஊருக்கு வழி தேடுவாங்க. அப்படி ஒரு கல்வியை கற்று அதன் மூலம் வாழ்வியலை அமைத்து கொள்வதற்கும் சில அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கணும். அது இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ராகு கேதுவனால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால், 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 4ஆம் இடம் உயர்கல்வி, 5ஆம் இடம் மேல்கல்வி, இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ராகு கேதுவனால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு படிப்பு யூஸ் ஆகாது. ஏதோ ஒன்று படித்து வச்சுருப்பீங்க, அந்த படிப்புக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். முதல்ல அவயோக கிரகங்கள் தசை நடத்தினா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அடுத்து 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ராகு கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால், கிரகணப்படுத்தப்பட்டிருக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ராகுகேதுவோடு சேர்ந்திருந்தாலே இந்த விதின்னு எடுத்துக்க வேண்டாம், கிரகணப்படுத்தப்பட்டிருக்கணும். இந்த கிரகணத்துக்கான விதி ராகுகேதுவோடு ஒரே நட்சத்திரத்தில் ஒரே வீட்டில் இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி உட்கார்றது, அது கிரகணம். வேறு வேறு நட்சத்திரங்களில் அவர்கள் அமர்ந்திருந்தாலும் 6 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே இணையாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் அது 13 டிகிரி வரைக்கும் ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு 4ஆம் அதிபதி புதன். இந்த புதன் கடகத்தில் உட்காந்துருக்காரு, ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதே கடகத்தில் கேது உட்காந்துட்ருக்காரு, ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்போ ஒரே நட்சத்திரத்தில் இருப்பாங்க, 6 டிகிரிக்கு மேலே தான் இருப்பாங்க, ஆனால் இது கிரகணம் தான். இவருக்கு உயர்கல்வினால பெரிய நன்மைகள் கிடைக்காது. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்து கெட்டு போகிறாருங்கிற மாதிரி. ஏதோ படிப்பார், 3 டிகிரி படித்தேன், 5 டிகிரி படித்தேன், 7 டிகிரி படித்தேன்னு படிச்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் பிரயோஜனமே இருக்காதுங்கிற மாதிரி வரும். அவயோக கிரகங்கள் திசை நடத்த வரும்போதும் கல்வி கற்கும் வயது இருந்தாலும் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி எனும் உயர்கல்வியை பெற்றுத்தரக்கூடிய கிரகங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் ராகுவோடோ கேதுவோடோ சேர்ந்து கிரகணம் அடைந்திருந்தாலும் உங்கள் படிப்பு உங்களுக்கு பிரயோஜனப்பட போவதில்லை. அப்படி பிரயோஜனம் இல்லாத நிலையில் ஜாதகத்தில் படிப்பு ஸ்தானம் இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்திங்கன்னா படிக்கிறத ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் படிக்கணும். சுய தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு. ஏதோ ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கணும், அது உங்கள் வாழ்வியலை நடத்தி செல்லும் அமைப்பு இல்லையா? அப்பா அம்மா யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த பிஸ்னஸ்க்கு இது உறுதுணையாக இருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு சேஃப் ஜோனில் விளையாண்டுறணும். இல்லை நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு அவங்களுக்கு தொழில் செய்கிற யோகம், படிப்புனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அதை வச்சு அப்படியே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அவயோக கிரகம் திசை நடத்தினாலும் இந்த சிக்கல் வரும். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி போய் கிரகணம் அடைந்திருந்தாலும் இந்த சிக்கல் வரும். இது போக ஜாதகத்தில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகுவோட 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தாலும் கேதுவோட 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தாலும் நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாத துறை. அதில் அவங்க மேற்கொண்டு டெவலப் பண்ணிக்கவும் முடியாது, விட்டுட்டு வெளியே வரவும் முடியாது. சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போகக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கி 60% பேர். இஎம்ஐ கட்டி ஆகணும், கார் லோன் கட்டி ஆகணும், வாடகை கட்டி ஆகணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும், லோன் வாங்கியிருக்கிறது திருப்பி ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும், வாழ்வியெல்லாம் நடத்திக்கிட்டு போகணுங்கிற நிலையில் தான் 60% பேர் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க, படிப்புக்கும் அவங்க வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகும். ஏதோ ஒரு வேலைக்கு போய் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கும் நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க லட்சக்கணக்கில் கொண்டு படிப்புக்கு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. ஸோ முதல் விதி, அவயோக கிரகங்கள் திசை நடத்துவார், பாதக அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி அல்லது 6ஆம் அதிபதி எப்படி வரும். 2வது விதி, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் கிரகணம் அடைந்திருந்தால். 3வது விதி, குரு தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவும் கல்விக்கும் அவர் தான் காரக கிரகம். இந்த குரு போய் கிரகணமாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் கல்வி பெருமளவில் உதவி செய்ய முடியாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.